யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார். அன்பு இறைவா, எங்களை ஆள்வதற்காக உம்முடைய அன்பு மகனை நீர் மண்ணுலகிலே பிறக்கச் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருமகனினுடைய இந்த பிறப்பு வாயிலாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. அன்போடு வாழ அழைக்கும் வார்த்தைகள் 41 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதிந்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இன்று நாம் நம்முடைய தாயாகிய திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். ஒருமுறை அப்துல் கலாம் ஒரு நேர்காணலிலே கூறிய ஒரு உண்மை நிகழ்வு. ஒருமுறை அவருடைய பெற்றோரோடு அவர் அமர்ந்திருந்த பொழுது, சகோதர சகோதரிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, அவருடைய தாய் வெளியே வேலை முடித்துவிட்டு அவர்களை பார்த்தவுடனே மிக வேகமாக வந்து சமைக்க ஆரம்பிக்கின்றார். அவர் சப்பாத்தி செய்த பொழுது சில சப்பாத்திகள் கருகிவிட்டன. அதை அறியாமல் தன்னுடைய கணவரிடத்திலே கொடுக்கின்றார். அதையும் அவர் நன்றாக ருசியாக இருக்கிறது என்று வாங்கி உண்ண ஆரம்பிக்கின்றார். ஆனால் சிறிது நேரத்திலே அவருடைய தாய் அறிந்து கொள்கிறார், தான் கருகிய சப்பாத்தியை தன்னுடைய கணவருக்கு கொடுத்து விட்டேனே என்று. அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்ட பொழுது அந்த அப்துல் கலாமின் தந்தை அவரை பார்த்து கூறினார், கருகிய சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆகவே இதில் ஒன்றும் குறையில்லை என்று அவர் கூறிவிட்டார். இரவு உறங்குகின்ற பொழுது அப்துல் கலாம் அவருடைய தந்தையோடு உறங்குகிற பொழுது அவரை பார்த்து கேட்கின்றார், அப்பா, உங்களுக்கு தான் கருகிய சப்பாத்தி என்றால் பிடிக்காதே, பின்பு ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய தந்தை அவரை பார்த்து கூறினார், கருகிய சப்பாத்திகள் எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் உன்னுடைய தாய் நாள் முழுவதும் உழைத்துவிட்டு நமக்காக வந்து சாப்பாடு செய்கின்றார், அவ்வளவு வேலை பளுவிலும் நமக்காக சமைத்து கொடுக்கின்றார். அந்த கருகிய சப்பாத்தி என்னை காயப்படுத்தவில்லை, ஆனால் அதற்காக நான் ஏதாவது வார்த்தைகள் உபயோகப்படுத்தினால் அது
உன்னுடைய தாயை காயப்படுத்திவிடும் என்று கூறினாராம். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்ப வாழ்வு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழுவதிலே தான் அமைந்திருக்கிறது. அவ்வாறு வாழுகிற பொழுது அந்த குடும்பம் திரு குடும்பமாக மாறும் என்பது மிக உண்மையாக விளங்குகிறது. அதைதான் இன்றைய நாம் கேட்ட இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்று நாம் நம்முடைய தாயாகிய திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். திருக்குடும்பத்திலே விளங்கிய அந்த பண்புகள் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முதலிலே அவர்களிடத்திலே விளங்கிய பண்பு அன்புதான். ஒருவரை ஒருவர் அபரிமிதமாக அன்பு செய்தார்கள். அன்னை மரியாவும் சூசையப்பரும் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுவதுமான அன்பை பொழிந்தார்கள். அதே போல இயேசுவும் தன்னுடைய பெற்றோர்கள் மீது முழுமையான அன்பை பொழிந்தால், மரியா சூசையப்பர் மீது அன்பை பொழிந்தார், சூசையப்பர் மரியாவின் மீது அன்பை பொழிந்தார். அதே போன்று நம்முடைய குடும்பங்களிலும் கணவன் மனைவி இடையிலே உண்மையான அன்பு இருக்கிற பொழுது அந்த குடும்பம் திரு குடும்பமாக மாறும். தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கணவன் மனைவிகளுக்கு மிக அழகாக கூறுவார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் என்று கூறுவார். ஆகவே குடும்பத்திலே அன்பு இருக்கிற பொழுது அந்த குடும்பம் திருக்குடும்பமாக கண்டிப்பாக மாறும். நம்முடைய குடும்பத்திலே சிந்தித்து பார்ப்போம். எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா, அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு நடந்து கொள்ளுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக திருக்குடும்பத்திலே விளங்கிய பண்பு, அன்னை மரியாவும் சூசையப்பரும் தன்னுடைய குழந்தை இயேசுவின் மீது மிகுந்த கரிசனையோடு நடந்து கொண்டார்கள். இயேசுவும் அவர்கள் மீது மிகவும் கரிசனையோடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கரிசனையான அன்பான நட்புணர்வு நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பமும் திருக்குடும்பமாக மாறும். நாம் சீராக்கின் ஞான நூலிலே வாசிக்கலாம், தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர், அன்னையை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டிக் கொள்கின்றனர் என்று. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தும், பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்போடும் கரிசனையோடும் நடத்தக்கூடியவர்களாகவும் வாழுகிற பொழுது ஒவ்வொரு குடும்பமுமே திருக்குடும்பமாக மாறும். ஆகவே நாம் குடும்பத்தில் வாழுகிற ஒவ்வொருவர் மீதும் அபரிமிதமாக அன்பை பொழிவோம், அக்கறையோடும் நட்புணர்வோடும் வாழ்வோம், ஆசீர் பெறுவோம். ஆமேன்.